குண்டத்தூரில் எங்கள் அண்ணன் கடைக்கு ஏத்தாப்புல ஒருத்தர் இருப்பார். ஆனால் வெளியே வந்து நான் யாரும் பார்த்ததில்ல. எல்லோரும் பயமுறுத்தாங்க. நான்லாம் அப்போ சின்ன பையன் எல்லாம் பயமுறுத்தாங்கலாம், போகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ஒரு நாள் போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு போனேன். நானும் நடிகர் சூர்யா அவர்களும் வாரம் வாரம் வியாழக்கிழமை அவர் போய் பார்க்க போவோம். அவர் சமாதி ஆகிற வரைக்கும் வியாழக்கிழமை காலையில் இங்கேருந்து புறப்பட்டுருவோம். மத்தியானம் எல்லாருக்கும் சாப்பாடாக்கி கொடுத்துட்டு நாங்கள்லாம் சாப்பிட்டு சாயங்காலம் 4 மணி இல்லைன்னா 5 மணிக்கு நாங்கள் அங்கேருந்து புறப்பட்டு வருவோம். அவர் தனக்கு தேவையான கோயிலை வீட்டுக்குள்ளேயே அண்டர் கிரவுண்டில் கட்டி எவ்வளோ மிளகு போடணும் இது மாதிரி எல்லாமே எழுதி கொடுத்துட்டு ஒரு நாள் இதயபூர்வமாக அவங்களுக்கு எந்த குடும்பமும் இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோமணம், ஒரு கையில் ஒரு இந்த இதில் இப்படி உட்காந்து தியானம் பண்ணுறக்கு ஒரு கட்டையில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இது மட்டும்தான் அவங்க சொத்து. கொரோனா காலகட்டத்தில் நம்ம கபசூர குடிநீர்னு ஒன்று குடித்தோம் இல்லையா, அது வந்து ஐயா போகர் ஐயா எழுதின பாட்டிலேருந்து தயாரித்து தான் இந்த கபசூர குடிநீர் எவ்வளோ பேர் நோயை சரி பண்ணிச்சு. குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், ஆண்மைக்காக இருக்கட்டும், இரத்த நாளங்கள் நல்லா இருக்கிறதா இருக்கட்டும், இதயமாக இருக்கட்டும், ஒவ்வொரு உறுப்புக்காகவும் அவங்க தனித்தனியாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு அம்மாவுக்கு வந்து பல ஆண்டுகள் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காமல் இருக்குது. இவர் அது தெரிஞ்சு தான் அந்த வீட்டை போய் அன்னம் கேட்குறாரு. அவங்க அன்னம் கொடுக்குறாங்க, சாப்பிட்றாரு. திருப்தியாக சாப்பிட்டு போய் அவர் ஒரு கல் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. இதை வந்து அடுப்பில் எரித்து நல்லா அரைச்சி அதை நீ கலந்து சாப்பிட்ரு, ஒரு பையன் பிறப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. 7 ஆண்டுகள் கழித்து வர்றாரு. நம்ம வீட்டு கரெக்டாக வந்து எங்கே குழந்தைன்னு கேட்கும்போது காலில் வந்து மன்னிப்பு கேட்டா, ஐயா இல்லையா அது மாதிரி சொன்னாங்க, நான் போட்டேன். எங்கே போட்டிங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போகிறாங்க. போனோடனே இந்த இடத்துல போட்டேன், கோரக்கரை எழுந்துச்சு வா அப்படின்னு சொன்னோம்னா ரியல் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் கரங்கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தையும், நிர்வாகத்தினருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து கேள்வி சித்தர் பற்றி அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து முதல் சித்தர்னால் எங்கள் அம்மா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அம்மா தான் வந்து காலைல நைட்டு விடிய காலம் 2 மணிக்கெலாம் இருந்துச்சு. எங்கள் கோயிலில் அம்மன் கோயிலுக்கு முன்னாடி போய் கூத்து தண்ணி தெளித்து கோலம் போட்டு ஒரு 4:30 மணிக்கு வீட்டுக்கு திருப்பி வருவாங்க. அதுக்கப்புறம் வயக்காட்டுக்கு போவோம். எனக்கு எங்கள் அம்மா தான் முதல்ல சித்தர். அவங்கள பார்த்து அதை பழகியிருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் கோயிலுக்கிட்ட எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அதில் வந்து ஊமையன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. இன்றைக்கும் எங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கு எல்லோரும் தெரியும். அவர் வந்து ஒரு 6 அடி இருப்பார், தாடி வச்சுருப்பார், மொரட்டுத்தனமாக இருப்பார். அவரை பார்த்தாலே எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. ஸோ அவரை பக்கம் போகாதீங்கன்னு சின்ன பிள்ளைலேருந்து எங்களுக்கு சொல்லி வச்சாங்க. ஒரு நாள் நாங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டு வரும்போது ஏத்தாப்புல பார்த்துட்டோம். வேறு வழியே இல்லை. நானும் எங்கள் அக்கா, எனக்கு வந்து 7 வயசு இருக்கும், எங்கள் அக்காவுக்கு 9 வயசு இருக்கும், 10 வயசு இருக்கும் எங்கள் அக்காவுக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்து இந்த வாழைப்பழம் கோயிலில் படைச்ச வாழைப்பழத்தை கொண்டு கொடுத்தேன். வாங்கிட்டார். வாங்கி சாப்பிட்டு அப்படியே என் தலையில் கை வச்சார். அப்பா எனக்கு ஒரு பயம் தெளிஞ்சிச்சு. இனிமேல் பயந்து வர வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு வந்து எங்களை வந்து ரோட்டில் வந்து விட்டார். நாங்கள் இருக்கிற காட்டுக்குள்ளே ரோட்டில் வந்து விட்டார். ரெகுலராகவே தினசரி அதை பண்ண ஆரம்பித்தார். அவரும் ஒரு சித்தர் தான். இப்போ நமக்கு அது காலம் கடந்த பிறகு தான் அவர் பெரிய மகான் தெரிஞ்சிச்சு. குண்டத்தூரில் எங்கள் அண்ணன் கடைக்கு ஏத்தாப்பில் ஒரு சின்ன கோயில் மாதிரி இருந்துச்சு. கோயில்னால் அது ஒரு 10க்கு 10 இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் வந்து ஒருத்தர் இருப்பார். ஆனால் எங்கள் கடை ஏத்தாப்பில், எங்கள் கடை வேப்ப மரத்து கடை, குன்றத்தூரில் நிறையா பேருக்கு தெரியும். ஏத்தாப்பில் அவர் உட்காந்துருப்பார். ஆனால் வெளியே வந்து நான் யாரும் பார்த்ததில்ல. எல்லோரும் பயமுறுத்தாங்க. நான்லாம் அப்போ சின்ன பையன் எல்லாம் பயமுறுத்தாங்கலாம், போகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ஒரு நாள் போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு போனேன். போனால் அவர் கண்ணு மட்டும் ரெட்டாக இருந்துச்சு. வெள்ளை துண்டு மூடி இருந்தார். வெள்ளை துண்டு, ஆனால் தாருக்குள்ளே நினச்சி துண்டு மூணா அப்படி இருக்கு, அந்த கலர் ஆகிடுச்சு. அது ஃபுல்லாக ஒரே கூட்டல்ல ஒன்றும் அப்படியே ஒரு மாதிரி கிடக்கு. ஒரு 5 வருஷமாக இருந்தால் எப்படி இருக்கும் குப்பைகள்லாம், அது மாதிரி. ஆனால் ஒரு கெட்ட வாடை கூட அதில் அடிக்கலை. நல்ல வாசம் தான் வச்சு. ஆனால் அதுக்காக கற்பூரமோ அதுவும் அவருக்கு ஏற்றலை. அப்படியே உட்காந்துருப்பார். அவ்வளோ தான். யாரையும் பார்க்க மாட்டேன், பேச மாட்டே உட்காந்துருப்பார். நான் ரொம்ப நாள் அப்படியே வாட்ச் பண்ணி ஒரு நாள் என்ன பண்ணேன், ஒரு பால் ஒன்று வாங்கி கொண்டு கொடுத்தேன். என்னை பார்த்து குடிச்சிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இட்லி வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன். இட்லி சாப்பிட ஆரம்பித்தார். ஆனால் என்னை பார்ப்பார். என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார். லைட்டாக ஒரு சின்ன புண்ணாக்கி, நானும் ஒரு புண்ணாக்கி, அவ்வளோதான். பேச மாட்டார், நானும் பேசுனதில்லை. திடீர்னு ஒரு நாள் அவர் காணாமல் போயிட்டார். ஏன்னா காலையில் அவருக்கு இட்லியும் பாலும் வாங்கி கொடுத்துட்டு எங்கள் கடையில் போய் உட்காந்துருக்கேன். நான் பார்ப்பேன், எப்போவும் அவரை பார்ப்பேன், என்ன பண்ணுறாருன்னு பார்ப்பேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் காணோம். உள்ளே போய் பார்த்தா உள்ளே இல்லை. அந்த கோயிலில் வெளியே நின்று பார்த்தா உள்ளே தெரியும், இல்லை. ஸோ அப்படி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து போகர் அவர்களை வந்து நான் பழனிக்கு கோயிலுக்கு போகும்போது ஒரு படம் ஷூட்டிங் பண்ணுவேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 27 நாளைக்கு மேலே ஷூட்டிங்கு. அதில் வந்து நான் பழனிக்கு போகும்போது ஒரு நாள் அவர் சமாதியில் போய் அப்படியே உட்காந்துட்டேன். உட்காந்து எனக்கு வந்து வெளியில் வரவே தோணலை. அப்படியே உட்காந்துருக்கேன். என்னென்னமோ இருக்குது, எனக்கு தோணலை, அப்படியே உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்க பட்சத்தில் வந்து ஃபைட்டர்ஸ் வந்து ஒருத்தர் தட்டி எழுப்புறாரு. அண்ணே ஷூட்டிங் நேரம் ஆச்சுண்ணே, நீங்கள் பாட்டு இங்கே உட்காந்துருக்கீங்க, மணி 10 ஆகுதா என்ன எந்திரிச்சு ஓடுறேன்.
இப்போ என்ன பண்ணேன், அடுத்த நாள் காலையில் விடிய காலம் சீக்கிரமாக வந்து உட்கார்றேன். கிட்டத்தட்ட அங்கே ஷூட்டிங் 27 நாளும் 27 நாளும் தினசரி காலையில் போய் போகிறவர்கள் அந்த அந்த ஒரு சமாதியான அந்த இடத்துல வந்து போய் தரிசனம் பண்ணும்போது எனக்கு நிறைய மாற்றங்கள் எனக்கு உள்ளத்துக்குள்ளே நிறையா வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில் நானும் நடிகர் சூர்யா அவர்களும் வாரம் வாரம் வியாழக்கிழமை அவர் போய் பார்க்க போவோம். அவர் சமாதி ஆகிற வரைக்கும் வியாழக்கிழமை காலையில் இங்கேருந்து புறப்பட்டுருவோம். மத்தியானம் எல்லாருக்கும் சாப்பாடாக்கி கொடுத்துட்டு நாங்கள்லாம் சாப்பிட்டு ஒரு நம்ம சாயங்காலம் 4 மணி இல்லைன்னா 5 மணிக்கு நாங்கள் அங்கேருந்து புறப்பட்டு வருவோம். அது ரெகுலராக அவர் வந்து ஒரு மகா சித்தர். அவர் தனக்கு தேவையான கோயிலை வீட்டுக்குள்ளேயே அண்டர் கிரவுண்டில் கட்டி அதுக்குள்ளே எங்கே உட்கார வைக்கணும், எங்கே படுக்கணும், என்னென்ன வைக்கணும், எவ்வளோ உப்பு போடணும், எவ்வளோ மிளகு போடணும், இது மாதிரி எல்லாமே எழுதி கொடுத்துட்டு ஒரு நாள் அவர் வந்து சமாதியானார். நேர் நானும் பார்த்தோம், சூர்யா சாரும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பழனியில் வந்து நம்ம வடபழனி கோயிலில் ஒரு சித்தர் பார்த்தோம். இப்படியே நான் சித்தருக்கு வந்து பார்க்க போனால் திருவண்ணாமலையில் பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட சித்தரை நான் பார்த்துருக்கேன். சித்தர்கள் வாழ்க்கை வந்து எப்படி அப்படின்னா, தனக்காக எதுவுமே வேண்டது கிடையாது, மக்களுக்காக மட்டுமே வேண்டும். ஒரு இதயபூர்வமாக அவங்களுக்கு எந்த குடும்பமும் இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோமணம், ஒரு இது கையில் ஒரு தண்ணிக்காக ஒரு இது இருக்கும், ஒரு இந்த இதில் இப்படி உட்காந்து தியானம் பண்ணுறக்கு ஒரு கட்டையில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இது மட்டும்தான் அவங்க சொத்து, வேறு எதுவுமே சொத்து கிடையாது. அதுவும் இல்லாத ஆளுங்களாக இருக்காங்க. ஏன்னா அப்படியே உட்காந்துட்டு ஃபுல்லாக வந்து அந்த மணல் மூடி இருக்கும், அப்படியே மூடிடும், அது வரைக்கும் அங்கே உட்காந்துருப்பாங்க. நிறையா பேர் பார்த்துருக்கேன். நாயெலாம் வந்து நிறைய பேர் கடிக்கும் இல்லையா, அப்போ கேசாமல் படுத்துருக்கோம். மக்கள் நிறைய பேர் பார்த்துருப்போம். நிறையா சித்தர்கள் பேச மாட்டாங்க, அவங்ககிட்ட போய் நாய் பேசாமல் படுத்துருவாங்க. நம்ம போனால் குறைக்கும், அவங்க போனால் அவங்கள அப்படியே பார்த்துக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு. இது மாதிரி பார்த்து பழகி நானும் அந்த சித்தர் வழிபாட்டில் வரும்போது தான் எனக்கு வந்து நிறையா உண்மைகள் தெரிய ஆரம்பிச்சு. இப்போ திருமலர் ஐயா வந்து 6500 வருஷம் உயிரோடு இருந்திருக்கார். உயிரோடு இருந்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து 6500 பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டில் மக்களுக்கு தேவையான அத்தனை மருத்துவமும் அதில் இருக்குது. உதாரணத்துக்கு இன்றைக்கி கொரோனா காலகட்டத்தில் நம்ம கபசூர குடிநீர்னு ஒன்று குடித்தோம் இல்லையா, அது வந்து ஐயா போகர் ஐயா எழுதின பாட்டிலேருந்து தயாரித்து தான் அந்த கபசூர குடிநீர் எவ்வளோ பேர் நோயை சரி பண்ணிச்சு அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்கிறேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள், குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், ஆண்மைக்காக இருக்கட்டும், இரத்த நாளங்கள் நல்லா இருக்கிறதா இருக்கட்டும், இதயமாக இருக்கட்டும், ஒவ்வொரு உறுப்புக்காகவும் அவங்க தனித்தனியாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து இந்த 6500 பாட்டுலேயும் நம்ம உடம்புல என்னென்ன தேவைக்கு என்னென்னு பாட்டு தெளிவாக எழுதி வச்சுருக்காங்க. அதை படிக்கிறதா நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. நானும் படிக்காதவன், ஆனால் இப்போ தொடர்ந்து அதை படித்து ஒரு பாட்டை 100 வாட்டி 150 வாட்டி பாட்டு படித்து அதுக்கு எழுதி அது எழுதி ஒரு குறிப்பாக காமிச்சு, இந்த மாதிரி கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்ககிட்ட ரொம்ப அனுபவசாலிகிட்ட போய் காமிச்சு நான் எழுதுனது கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது நான் இல்லை, சித்தர்கள் சொன்னது தான். அதை எழுதி அதனால தான் நிறையா நானும் வந்து கொரோனா டைமில் கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேருக்கு மேலே நான் வந்து வெறும் 100 ரூபாயில் காப்பாற்றினேன். நான் காப்பாற்றினங்களா அவங்க காப்பாற்றினாங்க. நிறையா பேருக்கு நான் வந்து கொடுத்தேன். அதனால தான் டிஜிபிலாம் கூப்பிட்டு எனக்கு அவார்டெலாம் கொடுத்தாங்க அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோய்க்கும் நான் வந்து மருந்து சொல்ல ஆரம்பித்தேன். நான் தயாரித்து கொடுக்குறதில்ல, அவங்களே வந்து பண்ண சொல்லுவேன். உதாரணத்துக்கு நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், இப்போ இந்த இடத்துலையும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மருந்துன்னு சொல்கிறீங்க, எனக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ சொல்கிறேன். பெண்களுக்கு மாதவிடாய் அந்த டைமில் பெரிய வலி இருக்கும். அந்த வலியை வந்து தாங்கவே முடியாத வலி. அதுக்கு வந்து சித்தரையா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பப்பாளி இலையை நல்லா கழுவிட்டு துண்டாக வெட்டி அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு குடித்தா அதோட வலி போயிடும். இது சிம்பிள், எல்லாருக்குமே தெரியாத. நம்ம வீட்டில் எல்லார்ட்டையும் அந்த பப்பாளி மரம் இருக்கும், அது ஈஸியாக பண்ணலாம். இது மாதிரி வந்து ஏகப்பட்ட மருத்துவம், ஏகப்பட்ட நலன்கள் தான் மகா சித்த புருஷர்கள். அப்புறம் வந்து கோரக்கர் சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் வந்து எப்படின்னா, ஒரு சித்தர் கோரக்கர் சித்தருக்கு குரு மாதிரி வச்சுங்களேன். அந்த சித்தர் வரார் ஒரு வீட்டுக்கு. வரும்போது அங்கே வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து பல ஆண்டுகள் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காமல் இருக்குது. இவர் அது தெரிஞ்சு தான் அந்த வீட்டுக்கு போய் அன்னம் கேட்குறாரு. அவங்க அன்னம் கொடுக்குறாங்க, சாப்பிட்றாரு. திருப்தியாக சாப்பிட்டு போய் அவர் ஒரு கல் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. இதை வந்து அடுப்பில் எரித்து நல்லா அரைச்சி அதை நீ கலந்து சாப்பிட்ரு, உனக்கு ஒரு பையன் பிறப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை பக்கத்து வீட்டில் அம்மா கேட்டு, யாரும் சொல்கிறத கொடுக்காத, உனக்கு உயிருக்கு ஆபத்தாக இருக்கும், சாப்பிடாதன்னொன்னே நம்ம எரித்து அரைச்சதை கொண்டு போய் அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, குப்பை தொட்டி இருக்காது, நம்ம தோட்டத்திலே பள்ளம் நோண்டி அதுக்குள்ளே குப்பை கொட்டி வச்சு மொத்தமாக வந்து அதை விவசாயத்துக்கு பயன்படுத்தும். இப்போ இல்லை, அதில் கொண்டு கொட்டிச்சு அந்தம்மா. அவர் அந்த சித்தர் 7 ஆண்டுகள் கழித்து வர்றாரு நம்ம வீட்டு. கரெக்டாக வந்து எங்கே குழந்தைன்னு கேட்கும்போது காலில் ஒன்று மன்னிப்பு கேட்டால், ஐயா இல்லையா அது மாதிரி சொன்னாங்க, நான் போட்டேன். எங்கே போட்டிங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போகிறாங்க.
போனோடனே இந்த இடத்துல போட்டேன்னா கோரக்கரை எழுந்துச்சு வா அப்படின்னு சொன்னோம்னா அழகான ஒரு ஆண் குழந்தை எழுந்து வருது. அவர் தான் கோரக்கர் சித்தர். அவர் வந்து நேரடியாக சிவன் அவர்கிட்ட வந்தவர் அப்படின்னு நம்ம நிறையா புராணத்தில் சொல்கிறாங்க. அதே மாதிரி பதஞ்சலி முனிவர் சிவன் அவர்கிட்ட நேரடியாக யோகாசனம் அந்த யோகாசனத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்த மாபெரும் தெய்வம் அவர். அந்த சித்தர் அவர்கிட்ட கற்றுக்கிட்டாலும் இன்றைக்கி யோகாசனம் உலகம் ஃபுல்லாக பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆயுளை நீட்டிக்க முடியும், ஆயுள் சீக்கிரம். ஏன்னா இப்போ நாய் 17 வருஷம், மனிதன் 120 வருஷம், ஆமை 500 வருஷம். இப்போ ஆமை மட்டும் ஏன் 500 வருஷம் இருக்குது, ஏன் நாய் 17 வருஷத்தில் இறக்குது? அப்போ அதுக்கு என்ன மூச்சு பயிற்சி, அந்த மூச்சு எங்கெங்கே கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னவர் தான் அந்த சித்தர் பெருமான். சிவன் அடியார் கிட்ட நேரடியாக சிவன்கிட்ட வந்தவர். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கும்போது என்னென்னா ஆயுளை நீட்டிக்கலாம். என்ன தான் நினைங்க, ஒருத்தனுக்கு கை இல்லை கால் இல்லை நடக்க முடியலன்னா அது இருக்கதே செத்து தான் போகணும். ஏன்னா யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. அந்த காலத்தில் அம்மா உதவி பண்ணுவாங்க, அக்கா உதவி பண்ணுவாங்க, அண்ணி உதவி பண்ணுவாங்க, தம்பி உதவி பண்ணுவாங்க, எல்லாருமே உதவி பண்ணுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா செத்துட்டு கிடக்கும்போது செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த பக்கம் செத்துக்கிட்டு இருப்பாங்க, இப்போ செல்ஃபோனில் ஏதோ ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த இந்த அன்புலாம் போயிடுச்சு பாருங்கள். அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அவர் அந்த காலத்தில் யோகாசனத்தை சொல்லி நம்ம உடம்புல இருக்க எல்லா நரம்பு மண்டலமும் 40 லட்சம் கோடி அணுக்களும் எல்லா எலும்புகளும் எல்லா சதைகளும் இதயம் சிறுநீரகம் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் மூளை சிறுமூளை பெருமூளை நடுமூளை இது மாதிரி அத்தனை உறுப்புகளையும் காக்கிறதுக்காக சொன்னது தான் அந்த யோகாசனம். அதில் தான் சாகாமல் இருக்கிறதுக்காக சில கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சித்தர் பெருமான்களை கண்டுபிடிச்சி மக்களுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இது மக்களுக்காக நீங்கள் இதை படிக்கிறதுக்கும் நேரம் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் யோகாசனங்கிறத நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா 10 வருஷம் யோகாசனம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களோட முற்பிறவி தெரியும்னு சித்தர் சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் யோகாசனமும் சித்தர் நூல்களும் படித்து நீங்கள் பயன்பெறணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.